நாம் இப்போ இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. சுத்தம் செய்து வைத்த மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம். குழம்பிற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நன்றாக வதக்கிக்கங்க. மட்டன் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி 5 விசிலுக்கு வச்சுக்கிங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கடாயை எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அளவு. நம்ம இப்போ வறுத்துக்கலாம் தேங்காவை. அதனுடன் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்குங்க. வறுத்துக்குங்க தேங்காயுடன் சேர்த்து. மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. வத்தல் பொடி கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரம் தேவைப்பட்டால். நல்லா வறுத்துக்குங்க. தேங்காய் ஆறியதும் மிக்ஸி ஜாரில் தண்ணீர் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இதனுடன் அரைத்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். குழம்பிற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்குங்க. நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. குழம்பை நன்றாக கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் வைத்துக்குங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இதை போல் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்துடன் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். குக்கரில் சுலபமான முறையில் இது மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.